أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்னுடைய மகத்தான கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 353வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 163வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியினுடைய அடுத்த பகுதியை இந்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வஹி என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புத ஆற்றல், அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருகிற வஹியை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன வர்றதில்லை? வஹி வர்றதில்லை. வஹின்னு சொன்னாவே அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் வந்துச்சு, வேற யாருக்கு வஹி வரலன்னு என்ன செஞ்சாங்க? யூத நசாராக்கள் சொன்னாங்க. விசித்திரமான கேள்வியெல்லாம் என்ன செஞ்சாங்க? யூத நசாராக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஹி அறிவிக்கிறான். என்ன நாயகமே, உங்களுக்கு நாம வஹி அறிவிச்சிருக்கிறோம். யாருக்கு வஹி அறிவிச்ச மாதிரின்னு சொன்னோம்னா, ஹதரத் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சதை போல என்ன செஞ்சோம்? உங்களுக்கு வஹி அறிவிச்சிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வஹி அறிவிச்சிருக்கிறோம். என்ன செஞ்சா அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிச்சான். அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நாம பார்த்தோம். வஹி அப்படின்னா என்ன? வஹி அப்படிங்கிறது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இது இப்படித்தான் அப்படின்னு என்ன செஞ்சிட முடியாது, யூகிச்சு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? வஹி வந்திருக்கு. இந்த வஹியினுடைய செய்தி யாரிடத்திலிருந்து வந்திருக்கு? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கு. செய்தியை கொண்டு வந்தவங்க ஹதரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? செய்தியை கொண்டு வந்து சமூகத்திற்கு கொடுக்குறாங்க. அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு ஹதரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இன்ன பிற நபிமார்களும் சமூகத்தில் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான சட்ட திட்டங்களை, ஒழுக்க நிறைமுறைகளை என்ன செஞ்சாங்க? இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தோம்னா, இது எப்படிங்க, இது என்னங்க அறிவுக்கு ஒப்பாக மாட்டேங்குதுன்னு என்ன செஞ்சோம்? நாம நினைப்போம். நான் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துருந்தானுங்களா, ஒரு சிந்தனை ஒன்று வந்துச்சு. என்ன சிந்தனை? நம்ம என்ன செஞ்சோம்? ஒருத்தர்கிட்ட விளக்கம் கேட்குறேன். அவர் ஒரு சிந்தனையை சொல்றார். ஆமாம், இப்படி யோசிச்சு பார்த்தா இதுதான் நல்லதா படுதுன்னு. பேசாம போய் அடுத்த வீட்டுக்கு போற வழியை பாருங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன், என்ன செய்வோம்? சொல்லுவோம்ல.
யோசனையாக சிந்தனையாக வர்றதெல்லாம் மனுஷன் என்ன செய்வார், சொல்லுவார். ஆனா இது யதார்த்தத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, உடம்பு வேக்கும், உடம்பு ரசூலுடைய உடம்பு டைட் ஆகும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை மேல் நோக்கி இருந்ததை நாயகம் கீழே குமிஞ்சுக்குவாங்க. சுத்தி இருக்கிற சஹாபாக்களான நாங்க என்ன செய்வோம், நாங்களும் தலையை கீழே என்ன செய்வோம், குமிஞ்சுக்குவோம். சிறிது நேரத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க. திரும்பி விட்டுட்டு எங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வஹி. என்னங்க இது எப்படிங்கன்னு சாத்தியம்னு கேட்டோம்னா நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. வஹி என்னைக்குமே சொல் மாற்றப்படவே படாது. என்னங்க 1500 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட அதே செய்தி இன்னைக்கும் பொருந்துது. அறிவாளிகளாக இருக்கிறவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்தியை சொல்லுவாங்க. உலகம் தட்டைனா வட்டம்னா நீட்டம்னா இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றாங்களா இல்லைங்களா? உலகத்தினுடைய உருண்டையாக இருக்குது, சதுரமாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று ஒன்று சொன்னோம், இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நேற்று சொன்னது இல்லைன்னு சொல்லுவோம், இன்னைக்கு சொன்னது இருக்குன்னு சொல்லுவோம், மறுப்போம். எல்லாம் என்னதுங்க, மனுஷனுடைய அறிவுக்கு இதெல்லாம் ஓகே. ஆனா வஹி அப்படிங்கிறது யார் இடத்துல வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற இந்த வஹி என்னைக்குமே என்ன செய்யப்படாதுங்க, மாற்றப்படவே படாது. இது உறுதி செய்யப்பட்டது, இறுதி செய்யப்பட்டது இல்லைங்க. இன்னைக்குள்ள துனியாவுடைய காலத்திற்கு இந்த குர்ஆனுடைய வசனம் ஒத்து போகலன்னு ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்ல முடியுமா? என்னங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆயத்து கரண்ட் வரைக்கும் அது என்ன வருதுங்க, பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷத்துக்கு முன்னால சொன்ன செய்திகள் இன்னைக்கு சரியா வரலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவும் இல்லை. நபிமார்களுடைய வஹி நபிமார்கள் சொல்லுகிற வஹி விஷயங்கள் அனைத்தும் என்னதாங்க, வஹி தான். அவர்களுக்கு வருகிற கனவும் என்னதாங்க, வஹி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த வஹி வருகிற போது எப்படியெல்லாம் வரும், ஒரு மணி அடிப்பதை போல உண்டான சத்தத்தை என்ன செய்யும், கேட்கும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எனக்கு வஹி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்தில் வருவாருன்னாங்க. யார் மனிதனுடைய தோற்றம், யாருடைய மனிதர், சஹாபிங்க. அது திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. திஹியத்துல் கலபி, திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு எப்படி இருப்பாங்க தெரியுமா, இந்த உம்மத்தினுடைய யூசுப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகாக இருப்பாங்க, அந்த அழகில் இருப்பாங்க. திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அந்த தோற்றத்தில் என்னவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இல்ல சில நேரங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசல் உருவத்தோடு என்ன செய்வாங்க, வந்து கொடுப்பாங்க. கனவின் மூலமாக என்ன செய்யுங்க, வஹி வரும். இதுவெல்லாம் என்னதுங்க, வஹியினுடைய பரிணாமங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்ச, நாம வஹி அறிவிச்சிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்த நபி யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லல, யாரை சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு என்ன காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து தான் சட்டதிட்டங்கள் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் என்ன கிடையாது, சட்டதிட்டங்களே கிடையாது. அப்படித்தானுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் யாரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு, கூட பிறந்த தங்கச்சி என்ன செஞ்சா, கல்யாணம் முடிச்சுட்டா. அப்ப சந்ததியே கிடையாது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு உண்டான சட்டதிட்டங்கள் இல்லாத காலங்கள். ஷரியத் சட்டங்கள் என்று சொல்லப்பட்டது யாருடைய காலத்திலிருந்து தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனித சமூகத்திற்கு எத்தனை வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க, அல்லாஹு அக்பர். அவ்வளவு தூரம் பிரச்சாரம் செஞ்சு எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க, 83 பேர் தான் என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்வதற்கு உண்டான அசல் காரணம் என்ன தெரியுமா, இந்த ஷரியத் சட்டங்களை மனித சமூகத்திட்ட, அல்லாஹ்வுடைய தௌஹீத மனித சமூகத்திட்ட கொண்டு போய் கொடுக்கறதுல முதல்ல இருந்த நபிமார்கள்ல உறுதியானவர், ரொம்ப இது விஷயத்துல ரொம்ப கடப்பாடு செய்து கொண்டவர் யார் தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 1000 வருஷம் வந்தாங்க, ஒரு பல்லு கூட விழல, சொத்தையாவும் ஆகல. என்ன ஆகலைங்க, நம்மெல்லாம் ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா என்னது, பல்லு கூசுது. என்னங்க அதை இதை சாப்பிட்டோம்னா பல்லு கூசுது. ஒரு முடி கூட என்ன ஆகல, நிறைச்சு போகல. கடைசி வரைக்கும் இளமை எப்படி, ஒரு இளைஞன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி சக்தியாக 1000 வருஷம் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் போராடினவங்க யாரும் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதுங்கிற போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னை ஈமானை ஏற்றுக்கொண்ட 83 தவிர மிச்ச பூரா பற்றி என்ன செய்யுங்க, நீங்க அழிச்சுன்னு அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க, ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், யா அல்லாஹ் நான் நொந்து போயிருக்கேன்டா ரப்பி. என்ன சொன்னாங்க, நொந்து போயிருக்கிறேன். இவ்வளவு தூரம் யார் போராட முடியும் ஒரு உம்மத்திட்ட, நான் போராடி இருக்கிறேன்.
நான் சிரமத்தில் நொந்து போய் இருக்கிறேன்டா ரப்பே, எனக்கு நீ உதவி செய்யணும் என்ன செஞ்சாங்க? ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்கங்கிற செய்தியெல்லாம் என்ன செஞ்சோம்? சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல நாம பார்த்தோம். அப்ப இந்த குர்ஆன் என்னது? வஹி. ஹதீஸ் என்னதுங்க? வஹி. இந்த வஹியை மலையிட்ட கொடுக்குறப்ப மலை என்ன செஞ்சுச்சு? என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லுச்சு. வானத்திட்ட கொடுத்த வானம் என்ன செஞ்சுச்சு? என்னால தாங்க முடியாது. பூமிகிட்ட கொடுத்தப்ப பூமியும் தாங்க முடியாதுன்னு சொல்லுச்சு. யார் தாங்கிக்கிட்டா? மனுஷன் என்ன செஞ்சாங்க? தாங்கிக்கிட்டாங்க. அப்படி தாங்கின விஷயத்தை தான் பெருமானாற்றிருந்து வாரிசாக சந்ததியாக மனித சமூகத்தில் அல்லாஹ் தஆலா ஹாஃபில்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள். அந்த ஹாஃபில்களின் மூலமாக இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்குது? பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அப்போ வஹி அறிவு அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆயத்தினுடைய மறுபகுதியை என்ன செஞ்சோம்? இந்த வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்க்கலாம். இந்த ஆயத்தை இந்த அடுத்த பகுதியை 2வது பார்ட்டை நம்ம கையில் எடுத்தோம் சொன்னோம்னா அது இன்னும் 2 வாரத்துக்கு போற அளவுக்கு விளக்கம் இருக்குது. என்னங்க, இன்னும் 2 வாரத்துக்கு போற அளவுக்கு விளக்கம் இருக்குது. அதுல அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் தஆலா அதில் என்ன செஞ்சிருக்கான்? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். வெறுமனே வெளிரங்கத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய பேரை தான் சொல்றான். இந்த 2வது பார்ட்ல நபிமார்களுடைய பெயர்களை சொல்றான். நபிமார்களுடைய பெயர்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்கள். ஆனா யார் பேர் இல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் இல்லை. ஏன் பேர் இல்லைங்க? ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவங்க ஈமான் கொண்டுக்கிட்டாங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வந்துச்சுங்கிறதை இவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேர் என்ன செய்யல? சொல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வஹி அறிவிச்ச மாதிரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்ச மாதிரி நாயகமே உங்களுக்கு நாம் என்ன செய்றோம்? வஹி அறிவிக்கிறோம் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் வாழ்ந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வாழ்ந்தவங்கிறதுல அல்லாஹ் தஆலா வரிசை பிரகாரம் சொல்லாம சாதாரணமாக பெயராகவே அல்லாஹ் என்ன செய்யறாங்க? சில நபிமார்களுடைய பெயர்கள் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். மொத்தம் திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேருங்க? 25 பேர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இங்கே அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களுடைய பெயரை என்ன செய்யல? சொல்லல. அந்த நபிமார்கள்லயே சிறப்புக்குரியவங்க, மேன்மைக்குரியவங்களுடைய பெயர்கள் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்தந்த நபிமார்கள் அவங்களுடைய வாழுகிற காலத்துல எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டாங்க, எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம வஹி அறிவிச்சு கொடுத்து அந்த சமூகத்தை பாதுகாத்தோங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய லிஸ்ட்டுவே என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சரி, நமக்கு தெரிஞ்ச நபிமார்களுடைய பெயர்களை சொல்லலாமே. அவர்கள் ஒருத்தர் சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்னங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அவங்க நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எல்லா பேரும் என்ன செய்யுதுங்க? தெரியுது. இப்போ நான் இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிக்கிறேன், ஓதுறேன். அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துருக்கிற நபிமார்களுடைய பேரை பாருங்க. ஆயத்தினுடைய முதல் பகுதி என்ன? நாயகமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சதை போல உங்களுக்கு வஹி அறிவிச்சிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம வஹி அறிவிச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா 25 பேரையே எல்லாம் என்ன செய்யலாங்க? பதிவு செய்யல. நபிமார்கள்லேயே சிறப்புக்குரிய சில நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் வஅௌஹைனா, நாமல் வஹி அறிவித்தோம், இலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். வல் அஸ்பாத்திங்கிற நபிங்கிறோட பேரை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு தான் இந்த நிறுத்தி நான் சொல்றேன்.
வல் அஸ்பாத்தின் நபி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? என்னங்க கேட்டதே இல்லை. வல் அஸ்பாத்திங்கிற இந்த வார்த்தைக்குள்ள அல்லாஹ் தஆலா 12 நபிமார்கள் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். எத்தனை நபிமார்கள்? இந்த 12 நபிமார்களும் யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்ல இருந்து வந்தவங்க. சுருக்கமா சொல்றதா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன்மார்கள்ல இந்த நபிமார்கள். இந்த நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் என்ன செய்யல, எங்கேயுமே அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. ஆனா வல் அஸ்பாத்திங்கிற வார்த்தை குர்ஆனுடைய பல இடங்கள்ல நபிமாருடைய பெயர்களை சொல்லப்படுகிற போது இந்த பெயர்கள் வருகிறது. இவங்களுடைய பெயர்கள் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். வல் அஸ்பாத்தி, அஸ்பாத் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர பிள்ளைகளுக்கு வஹி அறிவித்ததை போல நாம வஹி அறிவிச்சோம். வ ஈசா, யாருங்க? ஹஜ்ரத் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசியா வந்தவங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்தவங்க. அவங்களுடைய பேர் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இடையில சொல்றான். அய்யூப, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம வஹி அறிவிச்சோம். யூனுஸ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம வஹி அறிவிச்சோம். ஹாரூன, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். சுலைமான, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சோம். முடிஞ்சிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, ஆத்தைனா தாவூத ஜபூரா. இவ்வளவு நேரம் நபிமார்களுடைய பேரை சொல்லி இவங்களுக்கெல்லாம் நான் வஹி அறிவிச்சோன்னு சொல்லிட்டு ஆயத்தினுடைய முடிவுல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், வாத்தைனா தாவூத ஜபூரன். ஹஜ்ரத் சய்யிதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூருங்கிற வேதத்தை நாம் கொடுத்தோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆயத்தை முடிக்கிறான். சொல்ற புரியுது? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிப்பதிலே ஒரு என்ன சின்னதுங்க, சில முக்கியமான செய்திகள் என்ன செய்தி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல நாம பார்ப்போம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வல் அஸ்பாத், வ ஈசா, வ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், வ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், வ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வ தாவூத் அலைஹிஸ்ஸலாம். 11 நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, இங்கே பதிவு செய்யலாம். சொல்லிட்டு சொல்றான், இந்த நபிமார்களுக்கு எல்லாத்துக்கும் நாம எப்படி வஹி அறிவிச்சோமோ அது மாதிரி நாயகமே உங்களுக்கு என்ன செஞ்சோம், நாம வஹி அறிவிச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி யூத நசாராக்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வஹி அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வஹி முடிஞ்சு போகவும் இல்லை. இத்தனை நபிமார்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நாம வஹி அறிவிச்சிருக்கிறோம். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா எப்படி வஹி அறிவிச்சேங்கிறது குர்ஆனுடைய பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். சொல்றது புரியுதுங்களா? என்னங்க, இந்த மொத்த குர்ஆனும் ரசூலுடைய வஹி. என்னங்க, மொத்த குர்ஆனும் யாருக்கு இறங்கின வஹி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறங்கின வஹி. இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு, அவங்க கேட்ட எழுந்த சந்தேகங்களுக்கு, அவங்களுடைய சமூகத்திற்கு பணி செய்கிற போது ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, வஹி அறிவிக்கிறான். வஹி அறிவிச்சானா என்ன வஹி அறிவிச்சான்ங்கிறதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லைங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அப்படிங்கிறது சூரத்துல் பக்ராவில் இருக்குது, சூரத்துல் ஆல இம்ரான்ல இருக்குது, சூரத்துல் நிசாவில் இருக்குது, அங்கங்க இருக்குது. ஆனா ஒரே ஒரு நபிமாருடைய வரலாறு முழுக்க சொல்றான். அது யாருடைய வரலாறுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. என்னது, யாருடைய வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. சூரத் குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இல்லாம எந்த சூறாவுமே இல்லை. அல் கசஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாறு செய்தி 20வது ஜுஸூல வருது. அந்த சூறாவுக்கு பேரு வரலாறுகள் என்ன செய்யுதுங்க, அந்த பேரு. அந்த சூறாவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹ் தஆலா ஓரளவுக்கு என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றதா இருந்தா 30 ஜுஸு பத்தாது, இன்னொரு 30 ஜுஸு என்ன செய்யும், தேவைப்படும். அவ்வளவு வரலாறுக்கு சொந்தக்காரன் யாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னங்க, நம்மளுக்கு யாரு பேரு தெரியுதோ தெரியல, யார் பேரு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரு தெரியும். இப்ப இத்தனை நபிமார்களுக்கு நாம என்ன செஞ்சோம், வஹி அறிவிச்சு கொடுத்தோம். என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுங்க. சரி, நம்ம 25 நபிமார்களுடைய பெயரை சொல்றோம்ல, இந்த 25 நபிமார்களுடைய செய்தியை நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலாவே வாய் திறந்து என்ன செய்யறாங்க, அதை பத்தி பேசுறான். அதை பத்தி என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நபிமார்கள் யாரு அல்லாஹ் சொன்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் பேரு, இப்ராஹிம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் போன வாரமே பார்த்துட்டோம். இங்கே நம்ம வௌஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் என்ன செஞ்சோம், வஹி அறிவிச்சு கொடுத்தோம். என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுக்கிறோம். குர்ஆன் ஷரீஃப்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள் எக்கச்சக்கமா இருக்குது. எத்தனை இருக்குது, நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இப்போ ஈது பெருநாள் ஒன்று சொல்லுவாங்க, குர்பானி கொடுக்கறது. மகனை அறுத்து பலி கொடுக்குற மாதிரி என்ன செய்யறாங்க, கனவு பார்க்கறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, விளக்கத்தை கொடுக்குறா, வஹியாக அறிவிக்கிறான். நாம் அந்த செய்தியை நாம் என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். வேற என்னங்க,
நெருப்பு குண்டத்துல என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கட்டி போட்டப்ப அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு செய்தி சொன்னா, குல்னா யானாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ என்ன செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொடாத, நீ நெருப்பு குளிர்ச்சியாக மாறின என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. வேற வரலாறு நம்ரூதுடைய பொண்ணு, அல்லாஹு அக்பர். இப்படி நிறைய வரலாற்று செய்தி என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். காபத்துல்லாவை கட்டினாங்க யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க. ஹஜ்ஜுனுடைய கிரிகைகள் அப்படிங்கிறது யார்கிட்ட வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார்களிடத்துல என்ன செஞ்சுச்சு வந்துச்சு. காபத்துல்லாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ராஹிமே இந்த காபாவின் மீது ஏறி நின்று என்ன செய்ய, மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. கண்ணுக்கு ஏற்ற வரைக்கும் ஒரு ஆள் இல்லை. என்ன கேட்டாங்க, கண்ணுக்கு ஏற்ற வரைக்கும். ஆனா பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமாங்க, சொன்னதை மறுபேச்சு பேசாம அமல் செய்யறவங்க யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 89 வயசுல அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ராஹிமே நீங்க கத்னா பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, கத்னா பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. இதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்னுங்கிற சூரத்துல் பக்கராவில் வருகிற வசனத்துல அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறாங்க. தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கட்டளை வந்த உடனே அடுத்த நொடி பொழுது பக்கத்தில் இருக்கிற இரும்பை எடுத்து என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க உறுப்பை. அல்லாஹ் கேட்கிறான், இது பதமே இல்லாத உறுப்பை எடுத்து வெட்டுறீங்களே, உங்களுக்கு வேதனை கொடுக்காதா? எங்க அந்த உறுப்பு வெட்டுறதுக்கு பதமான கத்திரியோ ஒரு அருவாவோ ஒரு இரும்பு இதே வேணும் இல்லை, எதுவுமே இல்லாம டப்புன்னு செய்யறீங்க, அது காயத்தை ஏற்படுத்திடாதான்னு கேட்கிறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவ்வளவு நேரம் உன்னுடைய கட்டளையை தாமதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்னங்க, அவ்வளவு நேரம் உன்னுடைய கட்டளையை தாமதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்பதான் அஜர்த்து சொல்லியிருக்கிறாரு, மெல்ல மெல்லமா செஞ்சுப்போம். இதெல்லாம் யாரு, நம்ம பொறுமையா செய்வோம். உடனே எடுத்தவொடனே சொன்னோம்னா, வீட்டுக்கு போனவங்க போறப்ப நல்லா தானே போனாரு, இன்னும் வந்தோடனே நிறைய சட்டம்லாம் பேசுறாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிடும். நம்ம வீட்டுக்கார் கரெக்டாக தான் இருக்கிறாங்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு சந்தேகம். இன்னைக்கு துனியா அப்படிப்பட்ட காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் தாமதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்டா. இது ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இப்ப அல்லாஹ் சொல்ற அழைப்பு கொடுங்கன்னு சொல்றப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருந்திருக்கணும், மறு பேச்சு பேசாம என்ன செஞ்சிருந்திருக்கணும், அழைப்பு கொடுத்துருக்கணும். ஆனா அங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கண்ணு கெட்ட தூக்குற வரைக்கும் மனுஷன் மக்களை காணாமே, தண்ணி இல்ல, மரம் இல்ல, இது ஒரு பாலைவனம், இங்க யாரு வருவான்னு யானை செய்யறாங்க. யதார்த்தமான கேள்வி கேட்கிறாங்க. புரியுதுங்களா? அமல் செய்யறது இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அமல்ல ஒரு நுணுக்கமான கேள்வி கேட்கறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா, வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன், நீங்க அழைப்பு மட்டும் கொடுங்க இப்ராஹிமே, கொண்டு வந்து சேர்க்கிறது ஏன் வேலைன்னு அல்லாஹ். எப்படி வருவாங்க, மெலிந்த ஒட்டகங்கள்ல வருவாங்க. என்னங்க, வெகு தூரத்துல இருந்து என்ன செய்வாங்க, இந்த இடத்துக்கு வருவாங்க. அழைப்பு மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப அமல் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அமலிலே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையில ஒரு யதார்த்த கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை பதிவு செஞ்சு வச்சுக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அவங்க கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் 5 ஆயத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. எத்தனை விளக்கம்? 5 ஆயத்து. எப்படி எப்படிலாம் ஹாஜிகள் இந்த காபாவை நோக்கி வருவாங்கன்னு சொல்றது புரியுதுங்க. அப்ப நபிமார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அல்லாஹ் என்ன சொல்றானுங்க, வஹியாக என்ன செய்யறான், அறிவிச்சு கொடுக்குறான். அதுல ஒரு யதார்த்தமான கேள்வியை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. ஒரு ஒரு கடலுடைய ஓரத்தில் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிணம் ஒண்ணு என்ன செய்யுது, கிடக்குது. பிணம் என்ன செய்யுதுங்க, கடல்ல அலையில அடிச்சுட்டு வந்து என்ன செய்யுது, கரையினுடைய ஓரத்துல கிடக்குது. தண்ணி அடிச்சு வர்றப்ப மீன்கள் என்ன செய்யுதுங்க, அந்த பிணத்தை என்ன செய்யுது, எடுத்து சாப்பிடுது. பறவைகளும் இன்ன பிற வஸ்துக்களும் என்ன செய்யுதுங்க, அந்த பிணத்தை என்ன செய்யுது, கொத்தி சாப்பிடுது. சாப்பிட அந்த நீளமாக இருந்த அந்த உறுப்பு, அந்த மனிதனுடைய உறுப்பு என்ன செய்யுது, சாப்பிட்டு என்ன செய்யுதுங்க, செதஞ்சு போய் அங்கும் இங்குட்டுமாக நாஸ்தி ஆகி போயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாட்ட அப்படியே அந்த மைதானத்தில் உட்கார்ந்து, அந்த கடற்கரையில் உட்கார்ந்துக்கிட்டே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ மௌத்தா போனவங்களை எல்லாம் ஹயாத்தாக்குவேன்னு நீ சொல்ற, அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நான் முழுசா நம்புறேன், அதுல எந்த இதுவுமே இல்லை. ஆனா இப்படி செதஞ்சு போனதை நீ எப்படி உருவாக்குவ? யாரு கேட்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ இப்படி செதஞ்சு போனதை நீ எப்படி உருவாக்குவ? என்ன இப்ராஹிமே சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டான் அல்லாஹ் தஆலா. மனசுல நிம்மதி இல்லைங்களா இப்ராஹிமே? இல்லை.
திருப்தியா இருக்குது, ஆனா அதை கண்கூடாக பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா 4 பறவைகள் என்ன செய்யுங்க, நீங்க கையில் எடுங்க. ஒன்னு மயில், இன்னொன்னு கழுகு, இன்னொன்னு சேவல், இன்னொன்னு காகம். இது என்னதுங்க? காகம். இந்த 4 பறவைகளை 4 விலங்கு இதை எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துங்க, நல்லா வளர்த்தி முடிச்சுங்க. உங்களுக்குள்ள ஒரு பாசமானதாக என்ன செய்யுங்க, அதை நீங்க வளர்த்திட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா இதை நாளை என்ன செய்யுங்க, தபஹ் பண்ணிருங்க, அறுத்துருங்க. அறுத்து முடிச்சுட்டு தலையை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. மயில் தலையை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, காக்கா தலையை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, கழுகுடைய தலையை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, சேவலுடைய தலையை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு நாளையும் கைமா கொத்துற மாதிரி கொத்திருங்கன்ட்டு அல்லாஹ். எப்படிங்க? சுத்தி சுத்தமா கைமா கொத்திருங்க. நாளைய வச்சு கைமா கொத்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தலை மட்டும்தான் இங்க கையில் இருக்குது, நாளை என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் ஒன்னாயிருச்சு. இப்ப நாளையும் 4 இடத்துல பிரிச்சு வச்சிருங்க, நாளையும் 4 இடத்துல பிரிச்சு வச்சிருங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா காட்சியை கண்ணால பாக்குறாங்க. இது எந்த யாருக்காச்சும் கிடைக்குமா? குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, இந்த ஆயத்தை பதிவு செய்றாங்க. வயிது கால இப்ராஹீம் ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. யா அல்லாஹ், மௌத்தானவங்களை எப்படி ஹயாத்தாக்குறேன்னு சொல்லி எனக்கு காமி, அரினி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கறேன், என்னை காமி. அது மாதிரி யார் கேட்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எனக்கு காமி. எல்லாம் பிரிச்சு வச்சாச்சு. தலை எங்க இருக்குது? இங்க இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அப்படி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க இப்ராஹிமே, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எல்லாம் எழுந்திருச்சு வாங்கன்னு சொல்லுங்க. யாருடைய உத்தரவு கொண்டு? அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு வாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிக்கிறாங்க. உறுப்புகள் கைமா கொத்தன மாதிரி கொத்தப்பட்ட அந்த உறுப்புகள் என்ன செய்யுது, அப்படியே பிரியுது. அதாவது அதனுடைய தலையோட என்ன செய்யுது, வந்து சேர்ந்துக்கிட்டு அல்லாஹ் சொல்றான் எல்லாம் பறந்து போகுது. என்னங்க, எல்லாம் என்ன செய்யுதுங்க, உறுப்புகளோடு என்ன செய்யுது, ஏற்பட்டு அது என்ன செய்யுது, பறந்து போகுதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுக்காங்க. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அரியதொரு ஒரு கேள்வியை யாரு கேட்கிறா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, வஹியாக என்ன செய்யறான், செய்தியாக பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அப்ப நம்ம கடல்ல மௌத்தானாலும் சரி, மீன் திண்டு மௌத்தா போனாலும் சரி, எரிஞ்சு போய் மௌத்தா போனாலும் சரி, இல்ல அடிபட்டு ஆக்சிடென்ட்ல கை போய் கால் போய் தலை போய் எப்படி மௌத்தா போனாலும் சரி, ஆனா எப்படி எழுந்திருப்போம்? கரெக்டா எழுந்திருப்போம். என்னங்க, கரெக்டா எழுந்திருப்போம். இது யார் சொல்ற வரலாறு? குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட செய்திக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, வஹியாக அறிவிச்சு கொடுக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப்ல என்ன செய்றாங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவித்ததை போல நாம என்ன செஞ்சோம், நாம வஹி அறிவிச்சோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார். அல்லாஹ் தஆலாட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாமா, மக்கால தான் வாழ்ந்தாங்க. யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வெப்ப தாங்கல. யார் சொன்னா? ரொம்ப ஹீட்டா இருக்குது. இதெல்லாம் என்ன உஷ்ணங்க? அந்த உஷ்ணம் பயங்கரமா இருக்கும். மக்காவினுடைய உஷ்ணமும் மதீனா நகரத்தினுடைய உஷ்ணமும் யாரால என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ளவே முடியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களாமா, யா அல்லாஹ், உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால தாங்க முடியல. அல்லாஹ் தஆலா சொன்னா, ஹயாத்தோட வாழ்ற வரைக்கும் சபூர் பண்ணிக்கங்க. நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க அடக்கப்படுறீங்களோ அங்க சொர்க்கத்தினுடைய வாசலை என்ன செய்வேன், நான் திறந்து விடுவேன். உலகம் அழிகிற காலம் வரைக்கும் சொர்க்க காத்து உங்க கபர்ல வீசிக்கிட்டே இருக்குன்னு சொன்னானமா அல்லாஹ். என்னங்க, சொர்க்கத்தினுடைய காத்து என்ன செய்யும், வீசிக்கிட்டே இருக்குன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சானா. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு கான சாதிக்கல் வஅதி வ கான ரசூலன் நபியா. நபிமார்கள்லேயே உண்மையானவர், மிக மிக உண்மையானவராகவும் வாக்கை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருந்தவர்கள் யாருங்க? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க? ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. ஒருத்தவங்க சாரா அம்மையார், இன்னொருத்தவங்க ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? ஹிஜ்ரத்து புறப்பட்டு போறாங்க. முதல்ல நபிமார்களே ஹிஜ்ரத்து போனவங்க யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. ஒரு நாட்டை கடக்கிறப்ப அந்த நாட்டில் என்ன செய்யப்படுது, செக்கிங் நடக்குது. இன்னைக்கு இருக்கிற இமிகிரேஷன் மாதிரி அன்னைக்கு என்ன செய்யுது, இமிகிரேஷன் நடக்குது. அந்த நாட்டுடைய அரசர் என்ன செய்வான்னு சொன்னோம்னா, அழகான பெண்கள் வந்தா என்ன செய்வாரு, பிடிச்சி வச்சுக்குவாரு. ஆம்பளைங்களை என்ன செய்வார், அமுச்சு விட்டுருவாரு. இப்ப
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மனைவி சாரா அம்மையார் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. சாரா அம்மையார் ரொம்ப அழகாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகாக இருக்கிற சாரா அம்மையார அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அரசர் என்ன செய்யறான், எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிரு என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், உன் மனைவி தானன்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா உங்க மனைவி தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மனைவின்னு சொல்லல, மனைவி இல்லைன்னு சொன்னா பொய் சொன்ன மாதிரி ஆயிடும், என் சகோதரின்ட்டாங்க. உலகத்துல எல்லாரும் என்னதாங்க, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், உலகத்தினுடைய அடிப்படையில ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு சகோதரர், ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு என்னதுங்க, சகோதரி. சகோதரத்துவத்தோட வாழ்றோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான் அந்த அரசன், என்ன செஞ்சான், இவங்க என்னுடைய ஆசைக்கு தேவையாக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, தன்னுடைய கையை கொண்டு போய் சாராமையார் மீது வைக்க போகிறப்ப கை என்ன செய்யுது, அப்படி நின்றுக்குது. என்ன செய்யுதுங்க, கை நின்றுக்குது. சிறிது நேரத்திற்கு பின்னால் திரும்பவும் சுயநலவுக்கு வந்து திரும்பவும் என்ன செய்யறாங்க, தொடர்றதுக்காண்டி போகிற போது கை என்ன செய்யுதுங்க, எந்த விதமான சைக்கிளை செய்ய முடியாம ஸ்ட்ரோக் அடிச்சவனை போல என்ன செஞ்சிச்சு, நின்றுச்சு. 3 தடவை இதே மாதிரி நடந்தவன அந்த அரசன் என்ன செஞ்சான், இவங்க மேல கை வைக்கிறதுக்கு நாம தகுதி இல்லை, புனிதமான குடும்பத்துல வந்தவங்க போல தெரியுது, உங்களுக்கு அன்பளிப்பாக என் அடிமையை கொடுக்குறேன்னு கொடுத்து வந்தவங்க தான் யாரு, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். புரியுதுங்களா? அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக பிறந்தவங்க தான் ஹஜ்ரத் சய்யிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா பதிவு செய்றான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்ன செஞ்சோம், நாம வஹி அறிவிச்சோம். இன்னைக்கு துனியாவில் இஸ்ஹாக்ங்கிற பேரே இல்லைங்க. என்னங்க இருக்கா? அவர் 1980 முன்னாடி இருந்தவங்களா தான். இப்பெல்லாம் என்னது கிடையாது, இஸ்ஹாக்ங்கிற பேரே ரொம்ப அபூர்வமாக போச்சு. இஸ்மாயிலும் இல்ல, இஸ்மாயில் என்ன செஞ்சிருச்சு, மறந்து போயிருச்சு. இப்ப இஸ்ஹாக்ங்கிறது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா இந்த பெயர்களை வைப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை நம்முடைய குடும்பங்களை தருவாங்க. இஸ்ஹாக்ங்கிறது யாருங்க, நபி. ஒரு நபியினுடைய பெயர் எப்பேற்பட்டதாக இருக்கும். இந்த வரலாறை நீங்க இப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு அழகான செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், திருக்குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சோம், நாம வஹி அறிவிச்சு கொடுத்தோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல 17 இடங்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகனாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாருக்கு பிறந்தவங்க தான் யாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு எத்தனைங்க, 100. எத்தனைங்க, 100. மறந்துடவே கூடாது. நான் எனக்கு 40 வயசாச்சு, இன்னைக்கு மேல எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு யார் என்ன செய்ய தேவையில்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா என்ன பிறக்கும், குழந்தை கண்டிப்பா என்ன செய்யும், பிறக்கும். சாரா அம்மையாருக்கு கிளடி வயசாகி போயிடுச்சு. அவங்களுக்கே முடிவு பண்ணிக்கிட்டாங்க, நான் மலடி, எனக்கு குழந்தை இல்லாத பெண்ணுன்னு என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 14 வருஷம் கழிச்சு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. புரியுதுங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்து 14 வருஷம் கழிச்சு யார் பிறக்கிறா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு 100 தாண்டி போச்சு. எப்படி குழந்தை பிறப்பதற்குண்டான செய்தி அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான் பாருங்களேன். என்னைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமை என்னன்னா விருந்து கொடுத்து தானே சாப்பிடுவாங்க. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலன் தேர்ந்தெடுத்ததுக்குண்டான காரணம் என்னங்க, விருந்து கொடுத்ததுனால தான். அவங்க அல்லாஹ் என்ன செஞ்ச, ஹலீலன் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 3 விருந்தாளிகள் என்ன செய்யறாங்க, மனித தோற்றத்தில் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஒரு அழகான தோற்றம், தலப்பா கட்டி வெள்ளை நிற ஆடைகள் உடுத்தி என்ன செய்யறாங்க, 3 பேர் வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பிஇஜ்லின் ஸமீன் ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீன். சூரத்து தாரியாத்ங்கிற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்ல கொழுத்த காளை மாடை என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அறுத்து சமைக்கிறாங்க. என்ன செய்றாங்க, விருந்து ஏற்பாடுகள் செய்றாங்க. செஞ்சு வச்சுட்டு 3 பேர்த்துக்கு மத்தியில் சுப்ரா விரிச்சு தட்டு விரிச்சு உணவு பக்கத்தில் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா 3 பேரும் சொன்னாங்க, நாங்க சாப்பிட்றவங்க இல்லை. என்ன சொன்னாங்க, நாங்க சாப்பிட்றவங்க இல்லை. அப்ப யாருங்க நீங்க? நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில், அவர் இஸ்ராயில். என்னமோ அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் சொல்ற மாதிரி நான் ஜிப்ரீல், அவர் மீகாயில், அவர் இஸ்ராயில். நாங்க சாப்பிட்றதுக்கு வரல. அப்படி எதுக்கு வந்திருக்கிறீங்க?
ஆந்தி வேலை ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். என்ன ஆந்திவே? அப்ப எங்க போகிறீங்க? நாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு போகிறோம். நாளைக்கு காலையில லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை என்ன செய்ய போறோம்? அழிக்க போகிறோம். சுபுஹுனுடைய நேரத்துல. சுபுஹு ரொம்ப கொஞ்சமாக இருக்குதே, போய் அழிச்சிருவீங்களான்னு யாரு கேட்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க நாங்க அழிச்சிருவோம். போகிற வழியில அல்லாஹ்தால உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு போக சொன்னான். என்ன செய்தி? இந்த 2 பேரும் 3 பேரும் 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சாரா அம்மையார் வாசல்ல நின்று அந்த கதவுடைய ஓரத்தில் நின்று கேட்குறாங்க, என்ன பேசுறாங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்ஹாக்ங்கிற ஆண் குழந்தை பிறக்க போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே ரியாக்ஷன் கொடுக்கல. உள்ளுக்குள்ள இருந்து பதில் வருது. யாரு? சாரா அம்மையார் சொன்ன, நானே கிளவி. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ற வாசகம் இது. நானே கிளவி, ஊர்ல இருக்கிற பூரா பேரும் என்னை மலடின்னு சொல்லிட்டான். இப்ராஹிமோ 90 வயசை தாண்டிட்டார். இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்க போதாக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முகத்தை மூடிச்சு. என்ன செஞ்சுச்சுங்க? கோவம் வந்தா என்ன செய்வாங்க? முகத்தை மூடிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால கதாலிக்கு, அப்படித்தாமா செய்தி, 100 வயசாகி போச்சு, இனிமேல் சுருங்கி போச்சு, எல்லாம் இதாகி போச்சுன்னா குழந்தை பிறக்க உதாங்கிறது உலகத்தினுடைய நீதி. இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம். அல்லாஹ் நாடனா நடக்கும். அல்லாஹ் நாடனா நடக்கும். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது. அந்த ஆண் குழந்தைக்கு பேரு இஸ்ஹாக்னு நீங்க பேர் வைங்க. கொஞ்ச நாள்லயே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இது ஹஜரத் சாரா அம்மையார் கருவுறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. உலகம் என்ன பேசுச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், என்ன சம்பந்தம் இல்லாம இருக்குது, 100 வயசுல இவருக்கு போய் குழந்தை பிறகு இருக்குது, ஒரு ஏத்துக்கிற மாதிரியே தெரியலையேங்கிற ஒரு கசமுசன் பேச்சு வர்றப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? அச்சு அசல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரியே இருந்தாங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் நடந்து போனா அத்தா யாரு மகன் யாருன்னு தெரியாது. சொல்ற செய்தி புரியுது? அத்தா யாரு மகன் யாருன்னு தெரியாது. இதுல இவர்தான் அத்தா, இவர்தான் மகன் தெரியாது. ஏன்னா எப்படியோ ஒரு தோற்றத்துல பிறந்தா இது எப்படியோ வந்த குழந்தை என்ன செய்ய போயிடும், துனியா பேசிடும் சொல்லிட்டு அல்லாஹ்னுடைய ஏற்பாட்டை பாருங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறக்கிறாங்க? அச்சு அசல் யார மாதிரி பிறக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. ஹஜரத் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பார்க்கிற போது எப்படி தோன்றும், இவர் இப்ராஹிமுடைய மகன்னா வேற யாரும் இல்லைன்னு என்ன செய்யும் தோன்ற அளவுக்கு பிறக்கிறாங்க. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இந்த துனியாவுக்கு வர்றாங்க. நிறைய செய்திகளை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறப்ப எத்தனை வயசு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு. நமக்கு தெரியும்ல, பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறை வந்துச்சு. என்ன வந்துச்சு? நமக்கெல்லாம் எத்தனை வயசு? எல்லாம் நிறைச்சு போச்சு. 100 வயசு தாண்டுற வரைக்கும் என்ன வரல? நிறைக்கல, முடி நிறைக்கல. மெல்லமா அல்லாட்ட கேட்டாங்க, ரப்பு இது என்ன புது தோற்றமா இருக்குதுன்னு கேட்டாங்க. என்னங்க இது என்ன புது தோற்றம்? அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இந்த நிறை உங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னான் அல்லாஹ். என்னங்க ஜி, நிறை வந்தா நம்மளுக்கு என்ன வருங்க? கண்ணியப்படுத்தணும். மருந்தாணி தடவலாமா, டை தடவலாமா, அதை தடவலாமா, இதை தடவலாமா, அவ்வளோ ஆராய்ச்சிகளை செய்யறோம். ஆனா அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னங்க? நிறைச்சா உங்க முகம் என்ன ஆகுங்க? கண்ணியமாக. 2வது, நிறைத்து விட்டால் நீங்கள் மௌத்துக்கு தயாராகி கொள்ளுங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூசக செய்தியாக. அது வரைக்கும் என்ன இல்லை? தாடி அடியோ முடியோ என்ன செய்யலைங்க? நிறைக்கவே இல்லை. இந்த ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவில் என்ன செய்யறாங்க? அங்கே வாழ்றாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக பிறந்தவங்க தான் யாருங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் என்ன செஞ்சோம்? நாம வஹி அறிவிச்சு கொடுத்தோம். என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலா சொல்றோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்ங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யாருங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உண்டான வரலாறு செய்தியெல்லாம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நிறைய என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற வரலாறுல ஒரு வரலாறை நீங்க எல்லாரும் படிக்கிற போதோ அல்லது நீங்கள் ஆய்வு செய்கிற போதோ ஒரு வரலாறு ஒன்று கிடைக்கும். என்ன வரலாறு அப்படின்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? நிக்காஹ் செய்யறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செய்யறாங்க. நிக்காஹ் செஞ்ச உடனே தாயினுடைய மனைவியினுடைய கருவறையில என்ன செய்யுது? 2 குழந்தை உருவாகும். என்ன குழந்தைங்க? 2 குழந்தை. இந்த 2 குழந்தையும் என்ன செய்யுது? ஒரு விதமான சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னங்க உள்ளுக்குள்ள 2 பேர் என்ன செய்யறாங்க? பேசுற மாதிரி சத்தத்தை யாரு கேட்கிறா?
மனைவி கேட்குறாங்க. மனைவி வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து நபிகிட்ட சொல்றாங்க, நான் வந்து 2 பேர் பேசுற மாதிரி சத்தம் கேட்குது எனக்கு. அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி சொன்னாங்க, அடுத்த முறை பேசுறப்ப என்னை கூப்பிடு, நான் பதில் பேசுறேன்டாங்க. இது யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல்? நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல். ஒரு முறை 2 பேரும் பேசிக்கிற மாதிரி சத்தம் வருகிறது. கணவனை கூப்பிட்டு சொல்றாங்க, வாங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல காது வச்சு கேட்குறாங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கருவில் இருக்கிற 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை பேசுது, நான் தான் முதல்ல வெளியே போகுவேன். என்ன சொல்லுதுங்க? நான் தான். இது ஏதோ கதை புக்கில் படிச்சுட்டு வந்த கதை இல்லைங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று செய்திகளில் இந்த ஊர்ஜிதமாக இந்த செய்தி என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. அதை ஒரு குழந்தை சொல்லுது, நான் தான் என்ன செய்வேன், நான் முதல்ல வெளியே போவேன். அப்படி ஒரு கால் என்னை தாண்டி நீ வெளியே போனேன்னா உன்னை என்ன செய்வேன், நான் கொலை பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட பேசுற சத்தத்தை யார் கேட்கிறா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் காது கொடுத்து கேட்டோன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைய சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு பேர் ஈசு. அந்த குழந்தைக்கு பேர் என்னதுங்க? ஈசு. நீயே முதல்ல வா. என்ன சொல்றாங்க? நீயே சண்டைக்கு எங்க என்ன தீர்வு செய்யப்படுது? குழந்தை எங்க இருக்குதுங்க? 2 குழந்தைங்க ட்வின்ஸ் எங்க இருக்கிறாங்க? வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே இருக்கிற இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி தகப்பனார் பதில் சொல்றாங்க, ஈசு. குழந்தை வெளியே வரல, என்ன வச்சாச்சு? பேர் வச்சாச்சு. ஈசுவாக இருக்கிற நீயே என்ன செய்ய, முதல்ல வெளியே வா. அதற்கு அப்புறமாக இருக்கிறவர் என்ன செய்யட்டும், அதற்கு அடுத்து என்ன செய்யட்டும், வெளியே வரட்டும். ஃபர்ஸ்ட் 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கு பேர் ஈசு, 2வது குழந்தைக்கு பேர் யாக்கூப். யாருங்க? யாக்கூப். 2 குழந்தை பிறக்குது இல்ல, முதல் குழந்தை பேர் என்னதுங்க? ஈசு. அடுத்த குழந்தைக்கு பேர் யாக்கூப். இந்த யாக்கூப்ங்கிற பேர் என்னது வந்துருச்சுமா? யாக்கூப்ங்கிற வார்த்தையினுடைய அசல் மஸ்தர் என்னன்னா அக்கபண்டான்னு அர்த்தம், பின்னால வந்தார்னு அர்த்தம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வர்றேன். அது பரிணாமத்தினுடைய விஷயம் தான். யாக்கூபாக என்ன செய்யப்பட்டு வந்திருக்கு, இவர் பின்னால வந்தவர். முதல்ல ஒரு ஆளை அமுச்சு விட்டு போட்டு அதற்கப்புறம் என்ன செய்யறார், பின்னால வந்தவர். அப்படி வந்தவங்க தான் ஹஜ்ரத் சய்யிதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 மகன்கள்ல அல்லாஹ் தஆலா 2வது மகனான ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நபியாக நியமனம் செய்கிறார். சொல்ற புரியுதுங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்தினுடைய நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவி. 2 மனைவியில முதல் மனைவியில வந்தவங்க தான் 12 மனிதர்கள். அவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம் இஸ்ரவேலர்கள் சொல்றோம்ல. இவங்க எல்லாம் யாரு தாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்தவங்க. 2வது மனைவிக்கு 2 குழந்தைங்க. ஒன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2வது முன்யாமீன். இவங்க தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மொத்த வரலாற்று வம்சமே. இதுல என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தின் மூலமாக வந்த இஸ்ரவேலர்கள் 12 பேர் ஒரு பக்கம். இந்த பக்கம் 2வது மனைவியின் மூலமாக வந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமீன் அப்படிங்கிறவங்க. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க பாத்தீங்களா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 குழந்தை, ஒன்னு ஈசு, இன்னொன்னு யாக்கூப். பசங்கள்லாம் வளர்ந்து வர்ற தகப்பனாருக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முதல் மகன் மேல ரொம்ப பிரியம். தாயாருக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ரொம்ப பிரியம். இவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க இவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது துனியாவில் இது இயற்கை. என்னங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, நேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு முக்கியமா இந்த தகவலை கவனமா கேளுங்க நீங்க. அத்தா சொல்றாரு முதல் மகன்ட்ட, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஈசு என்று சொல்லப்படுகிற முதல் மகன்ட்ட சொல்றாரு, ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சு என் முன்னால கொண்டு வந்து வை, உனக்காண்டி துவா செய்யறேன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் உனக்காண்டி என்ன செய்யறேன், நான் துவா செய்யறேன். இப்ப தாய் நினைக்கிறாங்க, என் முதல் மகனுக்கு மட்டும்தான் துவா செய்வீங்களா, என் 2வது மகன் யாக்கூபுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, துவா செய்ய மாட்டீங்களா? யார் நினைக்கிறா? தாய் நினைக்கிறான். இப்ப யூசு போறாரு. யூசு என்ன செய்யறாரு, போறாரு, ஒரு ஆட்டை அறுக்கிறாரு, சமைக்கிறாரு. அந்த வேலையெல்லாம் நகர்றதுக்கு முன்னால தாய் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஆட்டை என்ன செய்யறாங்க, அறுத்து சமைச்சு கொடுத்து ஒரு சட்டி பானத்தில் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அத்தா முன்னால என்ன செஞ்சாங்க, வச்சிடறாங்க. முதல் மகன் நிக்கல, யார் நிக்கிறா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண் தெரியாது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாளடைவில் அவங்களுக்கு கண் பார்வை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முதல் மகனுக்கு நிறைய முடி இருக்கும், 2வது மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிறைய முடி இருக்கவே இருக்காது. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, ஆட்டினுடைய சில ரோமங்கள்ல தாய் என்ன செய்யறாங்க, உடம்பு மேல போட்டு முன்னால கொண்டு வந்து சட்டியை வச்சுட்டு, அத்தா நான் சட்டியை வச்சுட்டேன்னு யார் சொல்றா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க.
யாரப்பா நீன்னு கேட்கிறார். குரல் தெரியும்ல அத்தாவுக்கு, மூத்த மயன் பேசுறானா ரெண்டாவது மயன் பேசுறாரான்னு சொல்லி, யாரப்பா நீ? நான் ஈசு இல்லை யாக்கூப்னு சொன்னா பொய் பேசுன மாதிரி ஆயிப்போம். நபிமார்கள் பொய் பேசுறதாக குர்ஆனிலையும் எங்கேயுமே சரித்திரம் கிடையாது. பட்டுன்னு சொன்னாங்க, நான் உன் மகன்னு சொன்னாங்க, நான் உங்க மகன். குரலை பார்த்தா யாக்கூப் மாதிரி குரல் தெரியுதேன்னு என்ன செஞ்சாங்க சொல்றாங்க. யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க வாயை திறக்கல, தொட்டு பார்க்குறாங்க, ரோமம் என்ன செய்யுது இருக்குது, இது பரவாயில்ல, இது யூசுப் போல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கை தூக்கி துவா செய்கிறாங்க. யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவருடைய சந்ததிகளிலிருந்து நபிமார்களை வர செய்வாயா. புரியுதுங்களா? 1,24,000 நபிமார்கள்ல 1,00,000 நபிமார்கள் யார்கிட்ட இருந்து வந்தவங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வந்தவங்க. இது யார் செஞ்ச துவா? தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா. சொல்ற வர பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, துவாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆட்டை பிடிச்சி சமைக்க போனார்ல, அவரு செட்டி தூக்கிட்டு வந்து முன்னால வைக்கிறார். அத்தா துவா செய்யுங்க. நான் ஏற்கனவே துவா செஞ்சு முடிச்சுட்டானப்பா. இல்ல இப்பத்தான் நான் வந்து நிக்கிறேன், இப்பத்தான் நான் வந்து நிக்கிறேன். அப்ப எங்கேயோ என்னோ ஒன்னு என்ன செஞ்சிருக்குது, நடந்து முடிஞ்சிருக்குது. அப்ப தாய் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால உங்க துவாவை பெற்றுக்கொள்றதுக்காண்டி நானா யாக்கூப் என்ன செஞ்சேன், அமுச்சு வச்சேன். அப்ப துவாவை என்ன செஞ்சுட்டேன், நான் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன செய்யறாரு, கவலைப்படுகிற போது இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இவரிட்டிருந்து வரக்கூடிய சந்ததிகள் அனைவர்களுமே அரசர்களாக மாற்றுவாயா. யாரு? மூத்த மகன்றிருந்து வரக்கூடிய சந்ததி அத்தனை பேர் யாருங்க? அரசர்களாக. இன்னைக்கும் நீங்க அவருடைய வம்சத்தினுடைய வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அத்தனை பேர் யாரு தான்? அரசர்கள். ஒரு நபி செய்கிற துவாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, கபூல் செய்யறான். எல்லா நபிமார்களும் அவங்களுடைய தேவை இருக்கிற நேரத்தில் பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் துவாவை என்ன செய்யறாங்க, பயன்படுத்தவே இல்லை. இப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு 2 மனைவி. அதுல முதல் மனைவியிலிருந்து வந்தவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். முதல்ல வந்தவங்க தான் இருங்க பனு இஸ்ரவேலர்கள். அதற்கப்புறம் வந்த 2 மனைவி, இன்னும் 2வது மனைவியிலிருந்து வந்தவங்க தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமீன் அப்படிங்கிறவங்க. இப்போ சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த துவாவை பெற்றுக்கொண்டதுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த எல்லா பிள்ளைகள் இருந்தும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சமூகத்திற்கு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருந்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கண் பார்வை என்ன செஞ்சாங்க, இழந்து போகிறாங்க. தன் கடைசி நேரத்தில் தன் மகன்களுக்கு வசியத்து செஞ்ச வசியத்து நாம் எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். அவங்க சொன்னது கையை பிடிச்சிக்கிட்டு 12 பிள்ளைங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன், ஈமானை எடுத்து சொல்லியிருக்கிறேன், எந்த நேரத்திலையும் ஈமானை விட்டுறாதீங்க, எந்த நேரத்திலையும் ஈமானை விட்டுறாதீங்க. நாம் சொல்கிறோம்ல, ஊரப்பாக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறேன், அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், இதுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், எதை வெத்து தீத்துறாதீங்கப்பா, சாப்பிட்டு அடிச்சு போயிடாதீங்கப்பா. யார் சொல்கிறா? அத்தா சொல்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னங்க, ஈமானை கொடுத்துட்டு போயிருக்கிறேன், ஈமான் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. எல்லாம் என்ன வார்த்தைங்க இது? அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சொத்து எதுங்க? என்னங்க ஜர்த்து புரியாமல் பேசுறீங்க இன்னைக்கு உலக துனியா காலத்தில் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணித்தால் முஸ்லீமாக மட்டுமே மரணிக்க வேண்டும், நீங்கள் வேற எந்த சூழ்நிலை என்ன செய்யறாரு, மரணித்து போய்விடாது. இப்படித்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இதற்கப்புறமா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வல் அஸ்பாத்தி, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 பேர பிள்ளைகள்லேருந்து வந்தவங்க என்ன செஞ்சாங்க, நபிமார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான வரலாறுன்னு நமக்கு என்ன செய்யும், நமக்கு நிறைய தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நமக்கு என்ன செய்யும், நிறைய தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் நம்ம பல நேரங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்று சொல்லி கொடுக்குறான், வஆதைனா தாவூத ஜபூரன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூர் என்று சொல்லப்படுகிற வேதத்தை நாம் என்ன செஞ்சோம், கொடுத்தோம். என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த இஞ்சில் அல்லாஹ் தஆலா சொல்லலை, என்னங்க இஞ்சில் அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த வேதத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான்னா, இந்த ஜபூருங்கிற வேதம் அப்படிங்கிறது வேறு வித்தியாசமானது. மொத்த அந்த ஜபூருங்கிற வேதத்தில் 150 சூரா. என்னதுங்க, 150 சூரா. எதுவுமே சட்டங்களே கிடையாது. என்னதுங்க, சட்டமே கிடையாது. எல்லாம் சிரிக்கிறீங்க, என்னங்க சந்தோஷமான ஒரு சிரிப்பா இருக்குது. இதுல தான் குர்ஆன்ல நிறைய சட்டம் வந்திருக்குது, இஞ்சில நிறைய சட்டம் இருக்குது, தௌராத்துல நிறைய சட்டம் இருக்குது. ஆனா எதுல சட்டம் இல்லை, ஜபூர்ல சட்டமே கிடையாது. 2 விஷயம் தான், ஒன்று உபதேசம்,
இப்படி வாழுங்க, இப்படி வாழாதீங்க. இவர் உபதேசம். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய புகழ் தான் என்ன செய்யுது, அந்த ஜபூர் முழுக்க என்ன செய்து இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், தாவூதை நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜபூருங்கிற வேதத்தை ஓதுங்க. இந்த ஜபூருங்கிற வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுகிற போது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால மனுஷங்க உட்கார்ந்துருப்பாங்க, மனிதர்களுக்கு அப்புறம் ஜின்னுகள் என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஜின்னுகளுக்கு அப்புறம் கால்நடைகள் என்ன செய்யும், உட்கார்ந்துருக்கும். அதற்கப்புறம் பறவைகள் உட்கார்ந்துருக்கும். அத்தனையும் ஒன்று சேர யாரோட ஓதுங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட என்ன செய்யும், ஓதும். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, இவங்கள் ஓதுகிற இந்த துணி, இந்த கிராத்தினுடைய விஷயத்தை கேட்டு கேட்டு பின்னால் இருக்கிற எத்தனையோ பறவைகள் என்ன செய்யும், மௌத்தாவே போயிருவோம். அவ்வளவு இனிமையான குரல்கள், அவ்வளவு இனிமையான குரல்கள். இப்படியும் சொல்லுவாங்க, ஓடுற நதி கூட நின்றுமாமா. என்னங்க, ஓடுற நதி கூட என்ன செய்யும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கிராத்தை கேட்டு என்ன செய்யும், நின்றும். இவங்க ஓத ஆரம்பிச்சா மலைகள் ஓதும், இன்ன பிற வஸ்துக்கள் ஓதும், பறவைகள் ஓதும், ஜின்னுகள் ஓதும், எல்லாம் என்ன செய்யும், ஒன்று சேர ஓதக்கூடிய ஒரு அழகான கிராத்திற்கு சொந்தக்காரன் யாரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆற்றல் கொடுத்திருந்தா. என்ன ஆற்றல்ங்க, இரும்ப உருக்குறவங்க. இரும்ப என்ன செய்வாங்க, உருக்குற ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இரும்ப உருக்குறதுக்கு என்ன தேவை, நெருப்பு தேவை. நெருப்பு இருந்தா தானே இரும்பு உருக்க முடியும். ஆனா இதுல பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, ஓத ஓத இரும்பு உருக்குங்க. புரியுதுங்களா, அறிவு ஏத்துக்குதா? இதுதான் வரலாறு. அல்லாஹ் சொல்றான், அனிஅமல் சாபிகாத்தி வகத்தர் ஃபிஸ் ஸைர்தி வஅமலு ஸாலிஹன். இவங்க ஓத 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 என்ன செய்யும் தெரியுமா, அந்த இரும்புகள் தானாக என்ன செய்யும், உருகும். அந்த உருகிற அந்த விஷயத்தில் அவங்க உருக்கு சட்டை செய்வாங்க, தொப்பி செய்வாங்க, இன்ன பிற ஆயுதங்கள் செய்வாங்க, வாள் செய்வாங்க, அம்பு செய்வாங்க. எல்லாம் என்னங்க, நெருப்பால் அல்ல, நெருப்பால் அல்ல. எதை ஓதுறதுனால, ஜபூரை ஓதுறதுனால. இதுதான் ஆச்சரியம். இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்த மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ஓதுதலின் மூலமாக அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இரும்புகளை என்ன செய்வார்கள், உருக்குவார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குரல் கொடுத்திருந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என் உம்மத்துல ஒரு ஆளுக்கு அல்லாஹ் குரல் கொடுத்திருக்கும். 1,24,000 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபிக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல உண்டான ஒரு குரல் இருக்குது. யாரும் தெரியுங்களா? இல்ல இல்ல, அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. அவங்க பேர் என்னங்க, அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. மிஸாத தாவூத், தாவூத் ஓதுற போல ஓதுறீங்களே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு இனிமையோடு ராகத்தோடு ஓதுவாங்களோ அது மாதிரி யார் ஓதுறீங்க, அபு மூசல் அஷ்அரியே. என் உம்மத்தின் தாவூதுன்னு என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான சிறப்புகளை அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிற மாதிரி நீங்க தொழுகுங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்கிற மாதிரி நீங்க நோன்பு வைங்க. வருஷத்துல 6 மாசம் நோன்பு, 6 மாசம் நோன்பு இல்லாம. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை. இப்படியே நோன்பு வைக்கிறவங்க யாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி நீங்க சாப்பிடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க, கையால தான் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சாப்பிடுகிற சாப்பாட்டிலேயே மிக மிக உயர்வானது எது தெரியுமா, ஒரு மனிதன் உண்ணுகிற உணவுகளிலேயே மிக மிக உயர்வானது எது தெரியுமா, தன் கையால் சம்பாரிச்சு சாப்பிட்ற சாப்பாடுன்னு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, 10 ரூபா இருந்தாலும் என்னதான், நான் சம்பாரிச்சதுங்க, நான் சம்பாரிச்சு உழைச்சு சம்பாரிச்சு சாப்பாட்டில் தான் சாப்பாட்டிலேயே மிக மிக உயர்வானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய நபியாக இருந்தாலும் சரி, பைத்துல் மால்ல இருந்து ஒரு காசு கூட என்ன செய்யலாங்க, எடுக்கவே இல்லை. இந்த உருக்கு சட்டையில் செய்வதன் மூலமாக, இரும்புகளை உருக்குவதன் மூலமாக சம்பாதிச்சதன் மூலமாக தான் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி நீங்க ஹலாலாக சம்பாரிச்சு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னபிற நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நம்ம என்ன செஞ்சோம், ஜபூருங்கிற வேதத்தை கொடுத்தோம். என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுக்கிறோம். இத்தனை நபிமார்களுக்கு எப்படி நாம வஹி அறிவிச்சு கொடுத்தோமோ அது மாதிரி நாயகமே உங்களுக்கும் வஹி அறிவிச்சு கொடுத்தோம். இப்போ எதுக்கு இந்த நபிமார்களை பற்றி உண்டான சில துணுக்கு செய்திகளை நம்ம சொல்றோம்டா, எல்லா நேரத்திலையும் எல்லா செய்திகளை என்ன செஞ்சிட முடியாது,
நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவரவர்களுடைய சூழ்நிலைகளில் ஏற்பட்ட வஹீனுடைய விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மேற்கோள் காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாயகமே 25 நபிமார்களுடைய பேரை மட்டும்தான் குர்ஆனில் சொல்லியிருக்கிறேன், இன்னமும் பேர் சொல்லாத நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்கிற செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். இந்த வரலாறு செய்தியெல்லாம் கேட்கறதுல நாம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் மனுஷன் பிறந்துட்டான், வாழ்க்கையில் இன்சானு நம்ம பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்னா கஷ்டம் இருக்கும். என்ன இருக்குங்க? ஆமாம், கஷ்டம் இல்லாமல் இந்த துனியாவில் யாரும் பிறக்கவும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை. இதில் ரொம்ப கஷ்டத்தை தாங்கினவங்க யாரு? நபிமார்கள். அந்த நபிமார்கள் ரொம்ப கஷ்டத்தை தாண்டவங்க 5 நபிமார்கள். அந்த 5 நபிமார்களை ரொம்ப கஷ்டத்தை தாண்டவங்க யாருங்க? இருலோகத்தின் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மனுஷன்னா என்ன இருக்குங்க? கஷ்டம் இருக்கும். ஒரு கஷ்டம், அப்புறம் விடிவு, அப்புறம் ஒரு கஷ்டம், அப்புறம் ஒரு விடிவு, இப்படி தான் என்ன வருங்க மனுஷ வாழ்க்கை போகுமே ஒழிய, யாரெல்லாம் எனக்கு எல்லா ஹைரையும் கொடு, எல்லா பரக்கத்தையும் கொடு, எல்லாத்தையும் கொடு, இதையும் கொடு, அதையும் கொடுன்னு கேட்கலாம். என்ன கேட்கலாம்? வஞ்சகம் இல்லாம யார்கிட்ட கேட்கலாம்? அல்லாஹ்ட்ட கேட்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமைக்கு சொந்தக்காரவங்க யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பொறுமைக்காரங்கன்னு சொல்லியிருந்தா போதும். ஆனா அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்னா, அழகான பொறுமைக்கு சொந்தக்காரங்க யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமாங்க? பொறுமையில 2 வகை இருக்குதுங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுமையில 2 வகை. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு. இந்த கஷ்டம் வந்த கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளே என்ன செய்யறாரு? புலம்பிக்கிறார். என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய நாட்டம். என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படி நடந்து போச்சு, இதுக்கு மேல பேசி என்ன ஆக போறது? ஒன்றும் இல்லை. யாருக்குள்ள பேசிக்கிறாரு? அவருக்குள்ள பேசிக்கிறார். யார்கிட்ட வெளியே என்ன செய்யல? இது சொல்லல. இது பொறுமையினுடைய ஒரு வகை. இன்னொரு பொறுமை இருக்குது, அந்த மனசுக்குள்ள கூட பேசிக்க மாட்டார். என்னங்க? மனசுக்குள்ள கூட குமரலை ஏற்படுத்திக்க மாட்டாரு. இது எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறங்க, வெளியே சொன்னா இதா, எதுவுமே யார் நடத்தினா, யார் ஷிஃபா வாக்குவா, இதுக்கு மேல 2வது 3வது வார்த்தை என்ன செய்யாது, இதுவுமே இருக்காது. இதுக்கு பேர் என்னங்க? ஃபஸபுருன் ஜமீல். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்னங்க? அவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. இந்த பொறுமையை யார்கிட்ட என்ன செய்யலைங்க, சங்கடத்தை வெளிக்காட்டிக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இது மாதிரி பொறுமை யாரும் யாரும் இந்த வார்த்தையை சொல்ல. அதனால தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழகிய பொறுமைக்கு சொந்தக்காரன் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப மனுஷனா பிறந்தா என்ன இருக்குங்க? அது மனசுக்குள்ள நல்லா நம்ம ஏற்றிக்கிட்டு வானா, கஷ்டத்துக்கு ஷிஃபாவை கொடுக்குறவன் யாரு? அல்லாஹ் தஆலா தான் கொடுப்பாங்கிற முழுமையான நியத்தை என்ன செய்யும், நம்ம கல்வியில் என்ன செய்யும், ஏற்படுத்திக்குவோம். வரக்கூடிய வாரங்களில் அடுத்தடுத்த செய்திகள் என்ன செய்யும் கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واشمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை எங்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டு இந்த குர்ஆனுடைய பாடத்தை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோமோ அதை நீ நிறைவாக கபூல் செய்தருள்வாயாக. கேட்டதன் பிரகாரம் உணர்ந்து அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள். நபிமாருடைய வரலாறுகளை கேட்பதன் மூலமாக நாங்கள் பொறுமையோடு வாழ்ந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பக்குவத்தையும் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஒதுவோடு மௌத்தாக நசீபை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நல்ல நிலையிலே மௌத்தாக நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.